நம்ம உடல்ல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்துல ஒவ்வொரு அணுவிலையும் ஆற்றல் இருக்கிறது. உடலுக்கு ஆக்கத்தை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அது ஓடி சுழன்று உடலுக்குள்ளாக பாய்ந்து ஓடும்போது அந்த ஆற்றல் குறைந்து விடும். அதன் பிறகு அப்படி குறைந்த ஆற்றலுடைய அணுக்கள் எல்லாம் மீண்டும் அந்த ரத்தத்துல பின்னோக்கி வந்து இருதயத்துல வரும். இருதயம்தான் ரத்தத்துக்கு மையம். வந்த உடனே இங்க ஆக்சிஜன் போதிய அளவுக்கு எடுத்து அந்த குறைபாட்டை பூர்த்தி செய்து கொண்டு உத்வேகம், அதாவது மீண்டும் அதற்கு வேண்டிய வலுப்பெற்று மறுபடியும் ஓட ஆரம்பிக்குது. உடல்ல ஓடும்போது தன்னுடைய சக்தியை இழக்கிறது. மீண்டும் இழந்த சக்தியை கூட்டிக் கொள்வதற்காக மையம் வருது. அங்கே சக்தியை கூட்டிக் கொண்டது மறுபடியும் ஓடும். இதே போல உயிர் சக்தி என்ற நுண்ணிய துகள் உடல்ல உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய காந்தாலை, அந்த சக்தி சரியாக இயங்குற வரைக்கும் முறையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது செலவாய் போச்சு. அதுக்கு மேலே சுழல் குறையுது, வேகம் உற்பத்தி இல்லை. அதற்கு வேகம் கொடுக்கக்கூடியது என்ன? உடல்ல கருமையம் என்று சொல்லக்கூடிய வித்து நாளம் விந்து கமலத்துல வந்தாதான் ஒரு தோய்வு பெற்று மறுபடியும் அது உயிர்ப்பு பெற முடியும். எப்படி ரத்தம் வந்து நம்ம உடல்ல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ரத்தத்துல ஒவ்வொரு அணுவிலையும் ஆற்றல் இருக்கிறது. உடலுக்கு ஆக்கத்தை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அது ஓடி சுழன்று உடலுக்குள்ளாக பாய்ந்து ஓடும்போது அந்த ஆற்றல் குறைந்து விடும். அதன் பிறகு அப்படி குறைந்த ஆற்றலுடைய அணுக்கள் எல்லாம் மீண்டும் அந்த ரத்தத்துல பின்னோக்கி வந்து இருதயத்துல வரும். இருதயம்தான் ரத்தத்துக்கு மையம். வந்த உடனே இங்க ஆக்சிஜன் போதிய அளவுக்கு எடுத்து அந்த குறைபாட்டை பூர்த்தி செய்து கொண்டு உத்வேகம், அதாவது மீண்டும் அதற்கு வேண்டிய வலுப்பெற்று மறுபடியும் ஓட ஆரம்பிக்குது. உடல்ல ஓடும்போது தன்னுடைய சக்தியை இழக்கிறது. மீண்டும் இழந்த சக்தியை கூட்டிக் கொள்வதற்காக மையம் வருது. அங்கே சக்தியை கூட்டிக் கொண்டது மறுபடியும் ஓடும். இதே போல உயிர் சக்தி என்ற நுண்ணிய துகள் உடல்ல உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய காந்தாலை, அந்த சக்தி சரியாக இயங்குற வரைக்கும் முறையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது செலவாய் போச்சு. அதுக்கு மேலே சுழல் குறையுது, வேகம் உற்பத்தி இல்லை. அதற்கு வேகம் கொடுக்கக்கூடியது என்ன? உடல்ல கருமையம் என்று சொல்லக்கூடிய வித்து நாளம் விந்து கமலத்துல வந்தாதான் ஒரு தோய்வு பெற்று மறுபடியும் அது உயிர்ப்பு பெற முடியும். எப்படி ரத்தம் வந்து இருதயத்துல வந்த பிறகு சுத்தம் அடைகிறதோ, அதே போல உயிர் சக்தி மூலாதாரத்துல கருமையத்துல வந்த பிறகுதான் அதுல தோய்வு பெற்று சுத்தமாகும். சாதாரணமாக உயிர் சக்தி என்று தான் கூறுகிறோம். ஆனால் வித்துல தோய்வு பெற்று வரக்கூடிய உயிர் சக்திக்கு எக்டோபிளாசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தேஜஸ் என்றும் ஓஜஸ் என்றும் சொல்வார்கள். தமிழ்ல அதே வார்த்தை தான் வருது, ஓஜஸ் என்று சொல்றோம். அம்மாதிரியாக இந்த உடல் இயக்கத்துல எந்த காரணத்தினாலேயோ அல்லது நீண்ட கால வியாதியினால அல்லது முதுமையினாலன்னா விந்துவனுடைய உற்பத்தி குறையும். ஒரே வயசு ஆக 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 அந்த விந்து உற்பத்திக்கு தக்கவாறு உயிர் சக்தி உற்பத்தியும் குறையும். உயிர் சக்தி உற்பத்தி குறைஞ்சா தானாகவே காந்த ஆற்றல் குறைஞ்சிடும். அப்போ
உடலுக்கு போதிய ஆற்றல், காந்த ஆற்றல் இருக்காது. உறுப்புகள் செயலற்று வரும். வியாதியினாலேயும் வரலாம். இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ரத்தம் போயிடுது, அங்கே காந்த ஆற்றல் நிற்க முடியாது, எல்லாம் போச்சு. எப்ப என்ன ஆகும்? உடல்ல உயிர் ஓடி எல்லா இயக்கங்களும் நடைபெற முடியவில்லை. கருமையத்தை நோக்கி போகக்கூடிய உயிர் சக்தி 100 உள்ள அங்க போனா 10 வெளியே வருது, 5 வெளியே வருது. ஏன்னா அங்க அழுத்தம் இல்லை. அப்படி வர்ற போது வரவே முடியாத அங்கேயே தேக்கம் அடைஞ்சு போகுது. அங்க ஏற்பட்ட உயிராற்றலினுடைய நெருக்கம் அங்கேயே காந்த சக்தி அதிகமாகி அங்கேயே மின்குறுக்காயிடும். மின்குறுக்கு ஆன உடனே அந்த நாளங்கள் எல்லாம் உடைஞ்சு போகுது. டியூப்ஸ் டெட்டூரேட்டட். அந்த குழல்கள், இயக்கம், அந்த நரம்புகள் எல்லாம் போன உடனே என்ன? கருமையத்தில் உயிர் சக்தி இருக்கிறது, விந்து அல்லது நாதம் இருக்கிறது, காந்த சக்தி இருக்கிறது. இப்ப காந்தம் பஸ்ட் ஆகி போச்சு, மின்சக்தியாக மாறி வெளியாகி போச்சு. அதனால அந்த இடமே குலைந்து போச்சு. கருமையும் குலைந்து போச்சுன்னு சொன்னா வித்து உடைந்து வெளியேறிவிடும். ஆணானாலும் பெண்ணானாலும் வித்து உடைந்து வெளியேறிவிட்டால் உயிர் அதை ஒட்டித்தானே உயிர் இருக்கும். எவ்வளவு உடல்ல விந்து சக்தி இருக்கிறதோ அந்த விந்து சக்தி தான் உயிர் சக்தியை பாதுகாக்க முடியும். வித்து குறைய குறைய உயிர் சக்தி குறையும். அதுல உள்ள தத்துவம் என்ன என்றால், இந்த உடல்ல உள்ள எல்லா பொருளுக்கும் உயிர் சக்தி தான் லேசானது. கனத்த பொருள் எல்லாம் கீழ் நோக்கி நிற்குது, லேசான பொருள் எல்லாம் மேல் நோக்கி ஓடுது. உயிர் சக்தி தான் லேசான பொருள். அப்படி எப்பொழுதுமே மேல ஓடி உடலை விட்டு ஓடாத ஓரளவுல இழுத்து பிடித்து இந்த உடலுக்கு தேவையான உயிரை நிலைக்க வைக்கிறதுக்கு விந்து சக்தி வேணும். விந்து சக்தியே தான், விந்து சக்தி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுதான் உயிர் சக்தி நிலைக்கும். அப்போ வித்து சக்தி போச்சு, போன உடனே உயிர் எங்க இருக்கும்? அதோட வெளியேறி போச்சு. உயிர் போன உடனே காந்தத்துல கருமையும் எத்தனையோ கோடி தலைமுறைகளாக வந்த எல்லாவற்றையும் சுருக்கி ஈர்ப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருமையும் இப்பொழுது அதுவும் வெளியேறி போச்சு. ஆனா அது கலையாது. அதாவது காற்று இருக்கிறது, காற்றிலே சில இடங்கள்ல பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அலை அலையா இருக்கிறது. அது போல இந்த காந்தத்திலேயே அலை அலையாய் திவலைகள் அந்த மாதிரி இருக்க அந்த விண் துகளுக்கு மத்தியில விண்ணினால ஏற்பட்ட காந்த சக்தி எல்லாவற்றையும் சுருக்கி வைத்திருந்ததே கருமையம். அந்த கருமையம்தான் ஜீவன், அந்த கருமையம்தான் உயிர். கருமையம்தான் முன்பிறவிக்கு தொடராக இருக்கிறது. இந்த கருமையம்தான் இது வெளியேறிய பிறகு அதில் என்ன என்ன பதிவுகள் உள்ளனவோ அந்த பதிவுகள் மாறும் வரையில அது காற்றிலே கரைய முடியாது, வான்காந்தத்திலே கரைய முடியாது. ஏன்னா அந்த வேகமாக அழுத்தமான வேகத்திலே சுழன்று கொண்டு அவெல்லாம் திணிவு பெற்று இருப்பதனால. அதனால அந்த அவன் என்னென்ன செய்யணும்னு நினைச்சு விட்டுட்டானோ அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பதிவுகளுக்கு ஒத்த ஒரு கருமையத்தை உடைய ஒரு ஜீவன் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தானாகவே அந்த ஆகர்ஷ சக்தி சமநிலையினால அந்த இயக்கம் இந்த இயக்கத்தை இழுத்துக்கொள்ளும். அப்போ உடலை விட்ட ஆன்மா உயிரோடு உலவிக் கொண்டிருக்கக்கூடிய
ஆன்மாவோடு சேர்ந்து விடுகிறது. இதைத்தான் சோல் அட்டாச்மெண்ட், ஆவி கூடுதல், ஆவி இறங்குதல் என்று சொல்வாங்க. இதை முறையாக ஒருத்தர் விரும்பி இறந்த பிறகு அந்த உடல் தகனமாகிறதுக்குள்ளாக ஒருத்தர் விரும்பி கூட தானே இன்வோக் பண்ணிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், லயமாயிடும். அந்த லயமாகிறதுக்கு இரத்த தொடர்பு உள்ள மகன், மகள், பேரன், பேத்தி, அண்ணன், தம்பி, அப்பா, பிள்ளை, இந்த மாதிரியானவர்களுக்கு விரும்பி ஏற்றுக்கொள்றதுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா நீண்ட காலமாக வந்த வினைத்தொடர், கருவமைப்பு வினைத்தொடர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால அவர்கள் விரும்பி நான் ஏற்றுக்கொள்றேன் என்று நினைக்கிற போது ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொண்ட போது சில மாற்றங்கள் ஏற்படும் மனதுக்கு, உடலுக்கும். அதற்காக ஒரு 10-15 நாளைக்கு வாழ்க்கையில ஒரு உடல் உறவு முதலியது இல்லாத தெய்வ நிலை எண்ணத்தோட அப்படி இருக்கணும் என்றதை வச்சுதான் இந்த சடங்குகள் செய்யறது. ஆனால் உயிர் விட்ட பிறகு அந்த ஆன்மா காந்த அலை வடிவத்தில் இருந்து கொண்டு அதனுடைய பதிவுகள் எவ்வளவோ அந்த பதிவுக்கு தகுந்த ஆளாக பார்த்து தானாகவே அந்த ஆகர்ஷண சக்தியில வான்காந்தத்தினுடைய அழுத்தத்தில் சேர்ந்து விடும். எப்படின்னா, நாம் இங்கே ஒரு ரேடியோ வச்சிருக்கோம். இந்த உலகத்தில் பல இடங்கள்ல ரேடியோ சவுண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த ஃப்ரீக்குவன்சியில அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒத்ததாக இருக்கிறது எங்கே எங்கே உள்ள அங்கே எல்லாம் அது கேட்குது இல்லைமா? அதே போல இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய சக்தி எது எது ஒன்றோடு ஒன்று இணையுமோ அது தானாகவே அப்படியே கூட்டி கொண்டு வந்து சேர்த்துடும். அதனால அவரவர்கள் வினைக்கு தகுந்தவாறு வாழும் மக்கள்ல உடலை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடித்த உடனே அங்கே இறங்கின உடனே இவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு சேர்ந்து விடும். ஏற்கனவே அந்த குணாதிசயங்களை ஒட்டித்தானே வந்தது. இது ஒரு வகை. இதுல முதுமையினால நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு உயிர் சக்தியினுடைய அழுத்தம் எவ்வளோ இருக்கும் பார்த்தா ரொம்ப லேசாக தான் இருக்கும். வித்து சக்தி குறைவு, அதனால உயிர் சக்தியும் குறைவு தான். அவர்கள் உயிர் விட்ட உடனே சுலபமாக இந்த நாம் யார் விரும்பினாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம், ஆக்சிடென்ட் அல்லது தற்கொலைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட அந்த உயிர் சக்தி குறையறதே இல்லை. அந்த தெளிவு அப்படியே இருக்கிறது. அதனால அந்த உயிர் விட்ட உடனே அந்த கருமையம் மேல அதிகமாக பூமியை விட்டு அதிகமாக போக முடியாது. அது ஏதேனும் உயிரை ஒட்டி நிற்கும். உடனே அங்கே நெருக்கமாக இருக்கிறவர்களோடையோ அல்லது ஒரு செடி கொடி அல்லது மரம் அவைகள்லையோ கொஞ்சம் தடுக்கப்பட்டு மீண்டும் அதுக்கு யார் ஒரு இடத்துல பயப்படுறாங்க அல்லது அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த இடத்துல அவருடைய உயிர் சக்தி விரிகிற போது அதோட சேர்த்து. இதைதான் கோஸ்ட் என்று சொல்வார்கள். இதெல்லாம் வன்முறையாக இயங்கும், மனதை மாற்றிவிடும், துன்பம் கொடுக்கும். அதனால அதெல்லாம் பிசாசு என்றும் வன்முறையாக இயங்குகிறது என்று சொல்வார்கள். அதனால இரவு நேரத்தில்
அதிகமாக வாசனை திரவியங்களை போட்டுக்கிட்டு நீ வெளியே போகாதே என்று சொல்லுவாங்க நம்ம ஊர்களில். காரணம் என்னன்னா, அதிகமான வாசனை போடுற போதே அந்த வாசனையின் வழியாக நம்முடைய உயிர் சக்தி வெளியேறிட்டே இருக்கு. அதே போல திடீரென்று பயந்தாலும் அந்த இடத்துல உயிர் சக்தி ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாத நாம் இரவு நேரங்களில் போகிற போது தனியாக போகாத, ஒருத்தர் துணையாக போகிறது, அந்த மாதிரி பயம் ஏற்படாத பார்த்துக்கொள்வது என்று இருந்தால் இந்த திடீரென்று ஏதோ ஒரு வன்முறையான ஒரு கருமையம் தொடர்பு கொள்ளாத இருக்கும். அதை தொடர்பு கொண்டாலும் கொஞ்ச நாளைக்கு அதனுடைய ஆட்டம் ஆடின பிறகு தானாக விலகிடும், ஒத்துக்கொள்ளாது. நண்பர்களே, இப்பொழுது செய்த கர்மம் வீணா போகுமா என்றால் போகாது. யார் எந்த கர்மத்தை செய்தாலும் உடல் விட்ட பின்னரும் கூட அந்த கருமையத்தில் இருக்கிறது காலியாகிற வரைக்கும் உலகத்தை விட்டு அந்த கருமையம் தூய்மை பெறவே முடியாது. மீண்டும் இயங்கும் உடல்ல, சொந்த உடல் போச்சு, இப்போ அழகு உடல் எடுத்தாச்சு, அங்க போய் இருந்து சிறுக 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 தன்னுடைய ஆற்றலை எங்க வெளியிட்டுட்டே இருந்து நான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அந்த பதிவில் இருக்கிறதெல்லாம் காலியான பிறகு தானாகவே வெளியாகி அந்த காஸ்மிக் கான்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய யூனிவர்சல் மேக்னட்டிசம் வான்காந்தத்தோட சேர்ந்து லயமாகிவிடும். அதுவரை அதுதான் முடிவு. இப்போ என்ன தெரிந்து கொண்டோம்? வாழும் காலத்திலே உயிர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, வாழ்ந்து இறந்த பிறகு அந்த உயிர் அடையும் நிலை என்ன என்று தெரிந்து கொண்டோமா? இப்ப என்ன யோசனை பண்ணணும்? நாம் இந்த உலகத்துக்கு வரும் முன்னே இந்த உயிர் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது? இதுதான். இந்த உயிர் எங்க ஆரம்பிச்சது? அப்பா அம்மா 2 பேர் உடலும் சேர்ந்த போது, அவர்கள் 2 கருமையத்தில் இருந்து ஒரு துளி விந்து நாதம் 2 சேர்ந்து கூடிய போது அந்த துளிக்குள்ளாகவே அவரவர்கள் உயிர் சக்தி இருக்கிறது, கருமையத்தினுடைய பதிவும் இருக்கிறது. அப்ப விந்து சக்தி, உயிர் சக்தி, கருமையம், இந்த 3ம் அம்மாவிடத்துல இருந்தோம், அப்பா இடத்துல இருந்தோம். அந்த பால் ஊற்று மூலமாக விந்துநாதத்தினுடைய மூலமாக ஒன்று சேர்ற போது அதிலே இருந்து அந்த வினைக்கு தக்கவாறு அவர்கள் இதுவரையில செய்து வந்த கரு அமைப்பு வினை இருக்கிறதே, அதற்கு தக்கவாறு தானாகவே அந்த இயக்கம் கான்சியஸ்னஸ் அந்த உடலை கட்டுது. எப்படியோ இருந்தாலும் எப்படியோ கட்டிடும்ன்றது இல்லை. பெற்றவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய உணவு, அவருடைய எண்ணங்கள், செயல்கள், அதான அங்க கரு அமைப்புல பதிவாக இருக்கிறது. அந்த கருமையத்தினுடைய அறிவாட்சி தரத்தின்படி இது 2ம் கூடுற போது அது தனியாக ஒரு உருவம் உண்டாகும். அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி. உருத்தரு முதற்றிங்கள் கம்பமாம், இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம், ஓது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உருவிரல்கள் அறையும் உண்டாம், திருத்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம், செய்ய 5ஆம் திங்களில் செவினாவு கண்களாம், செப்பு 6ஆம் திங்கள் சேர்ந்திடு நகங்கள் உண்டாம், விஞ்சு 7ஆம் திங்கள் மயிறு நரம்பு எலும்பு விளைந்திடும் ஷடமோடுதான், மேவிடும் ஜலமலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகுமே. 7ஆவது மாதத்துல முழுமையாக ஒரு கரு இவ்வளவு வந்த பிறகு மூச்சு எப்போ வருது? 7ஆவது மாதத்துல தான் வருது. ஒரு காலத்துல
காற்றுதான் மூச்சு, காற்றுதான் உயிர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மக்கள். அப்ப என்ன நினைச்சாங்க, 7வது மாதத்துல எங்கேயோ செத்து போன மனிதனுடைய உயிர் இந்த கருவில வந்து புகுந்து கொண்டது. அப்போ அந்த வினைக்கும் இவங்களுடைய வினைக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? இல்லை. அப்படி செத்து போனவர்கள் தான் இன்னொரு உடல்ல புகுந்து முழு உருவம் எடுக்கிறாங்க, தனி பிறவி எடுக்கிறாங்க என்றது நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னு வச்சுங்க. செத்தவங்க தான் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா ஜனத்தொகை அதிகரிக்குமா? அதை கண்டுபிடிச்சு ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சான். ஜனத்தொகை பெருகிட்டே வருதையா, செத்து போனவங்க அவங்க தான் வந்து உருவம் எடுக்கிறாங்கன்னா கரெக்டா எண்ணிக்கும் அதே எண்ணிக்கை தானே இருக்கணும். அதுக்கப்புறம் விழிச்சுக்கிட்டான், அடே அப்படி இல்லடா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் ஞானம் வந்துட்டுனா மனிதனாக மாறிடும். இந்த கட்டுக்கதைகள்ல இருந்து நாம் தப்புவதுதான் கஷ்டம். அன்பர்களே, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன் இருக்குது. அந்த சுழற்சியிலையும் அந்த கருத்திலையும் ரசாயனத்திலையும் ஒன்றோடு ஒன்று இணையவே முடியாது. 2 ஜீவனுடைய, அதாவது வேறுபட்ட உயிரினங்களுடைய ஒரு விந்துநாதம் சேர்ந்து இன்னொரு உருவாகிறது ரொம்ப சாதாரணம், முடியாது. ஆகும், எப்படி ஆகும்? புழுவாக மாறும், அவ்வளவுதான் ஆகும். ஆனா அதே போல ஜீவனாக மாறாது. ஆகவே இறந்த உயிர் மீண்டும் ஒரு அம்மையார் வயத்துல கருத்தரிச்சு அது புதுசா பிறக்கு என்பது சொல்ல முடியாது. ஆனா இறைநிலையில இருந்து அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவாக உள்ள மரம், அந்த மரத்துல இருந்து பழம், அந்த பழத்துல கொட்டை, அந்த கொட்டையிலே மரத்தினுடைய தன்மையெல்லாம் இருக்குதுல்ல, அது காலத்தோட நீங்க போட்டு மரமாக ஆக்கல, நீங்க சும்மா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓரறிவு உயிரானது வேகம் கொண்டு 2 அறிவு உயிராகும். உணர்ச்சி, தொடு உணர்வு தான் தாவரங்களுக்கு, அதனால ஓரறிவு. இப்ப தொடு உணர்வோடு நீங்க ஒரு விதைய காலத்தோட போட்டு முளைக்க செய்யலை என்று சொன்னா அதிலேயே வர எழுச்சி பெறக்கூடிய உயிரானது புழுவாக வரும். புழுவுக்கு 2 அறிவு. ஒன்று தொட்டா தெரியும், நார் உணர்வு வந்தாச்சு. அப்ப வந்த உடனே அதுவே கடிச்சு கடிச்சு அது உள்ள இருக்கக்கூடிய பருப்பு இருக்குத அதை சாப்பிட ஆரம்பிச்சுக்கும். அப்படியே சாப்பிட்டு அது புழுவாகவும் வெளிவரலாம், அதுக்குள்ளாக எனக்கு மேல ஒரு மூடு போட்டு வண்டாகவும் வெளிவரலாம். வண்டாக வெளிவரும்போது 3 அறிவு, மூக்கும் வந்துடும். அதற்கு மேல 4வது அறிவு என்று சொன்னா கண் வரணும். கண்ணு வந்தா தொடுத்தல், வாசனை உணர்தல், சுவை உணர்தல், பார்வை, வெளிச்சம், 4 அறிவு. காது வந்தால்தான் 5வது அறிவு. பல ஊர்வன பிராணிகளுக்கு காது கிடையாது, முக்கியமாக பாம்புக்கு கூட காது கிடையாது, 4 அறிவு உள்ள ஜீவன். ஆனா அந்த சத்த ஒலிகள் எல்லாம் உடம்புலயே வாங்கிக்கும், அதான் அப்படிதான் தெரியுமே தவிர தனியாக காது உற்பத்தி ஆகல. அதனால அந்த காது செய்ய வேண்டிய வேலையை கண்களே செய்கின்றன என்ற கண்டுபிடிச்ச மகான்கள் பாம்புக்கு ஒரு பெயர் வச்சாங்க, கட்செவி. கண்ணே செவியாக உள்ள ஒரு ஜீவன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அப்படியே விலங்கினம் வந்து, விலங்கினத்தில் இருந்து 2 வகையான விலங்கினம் சேர்ந்து இயல்பூக்கம் என்ற காரணத்தினாலே உள்ள அடங்கி இருப்பது பூரணம். அந்த பூரணம் தன்னை உணர வேண்டிய வேகம் இருக்கிறது, கான்சியஸ்னஸ் என்ற அறிவால.
அந்த அறிவுக்கு தக்க உருவம் வேண்டும். அதற்காக தக்க உருவங்களோடு இணைந்து ஒரு உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக இந்த உலகில இத்தனை கோடி மக்களாக விரிந்திருக்கிறோம். இப்போ பிறவி என்பது வித்துவின் மூலமாக பரம்பரையாகத்தான் பிறவியே தவிர திடீரென்று பிறவி வர முடியாது. அதே நேரத்தில் இறந்த பிறகு சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் நாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோமே, அதில் சில உண்மையை நான் சொல்றேன். சொர்க்க நரகம்னா இன்ப துன்பம் தானே வச்சு சொல்றாங்க. நரகம் என்று சொன்னா மனிதனாக இருக்கிறேன் என்று நினைச்சாலே பல துன்பங்களும் தொல்லைகளும் இருக்குது. அதை நரகம் என்று சொல்வார். சுவரகம் உயிர் தான் நான், அந்த உயிர் சக்தியில் இருக்கக்கூடிய இறைநிலை தான் நான் என்று தெரிந்தால் அது இன்பமயம், அது ஸ்வர்க்கம் என்று சொன்னாங்க. சாதாரண இடத்துல என்ன எடுத்துக்கொண்டாங்க? நீ நல்லது செய்த, எனக்கு தர்மம் கொடுத்த, அதை செய்த, இதிலெல்லாம் நீ இறந்த பிறகு அங்கே சொர்க்கம் இருக்குது, அங்கே போனால் அவ்வளவும் திரும்பி 1க்கு 100 வந்துடும். இவன் இந்த உலகத்தில் வியாபாரத்திலேயே இருந்து மூழ்கி இருந்தவன், கொடுக்கல் வாங்கல் அதில். அப்போ 1 கொடுத்தா 2 வருதுன்னா போதும், உடனே இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துருவான். அந்த பேராசைனால, அந்த பேராசையை, இயல்பான ஆசையை வைத்துக்கொண்டு உனக்கு செத்த பிறகு அது கிடைக்கும், செத்த பிறகு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு கட்டுக்கதைகள் சொல்லி ஏமாற்றி வரக்கூடிய ஒரு கூட்டு இயக்கத்தில் தான், அந்த சமுதாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த ஏமாற்றி வாழக்கூடிய அளவில் அந்த கற்பனை நமக்கு வேண்டாம். இப்போ ஒரு சிலர் இதில் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. என்ன கேள்வின்னா, 5 வயசு 3 வயசு ஒரு குழந்தை, அந்த குழந்தை முன்பிறவியை பற்றி பேசுது, ஒன்றுமே படிக்கல, படிக்காதையே ஒரு ஸ்லோகத்தை சொல்லுது, படிக்காதையே பாடுது, அந்த பாட்டில் உள்ள ராகத்தை சொல்லுது என்று சொல்றாங்களே, அதெல்லாம் தவறா? தவறில்லை, நியாயம்தான். நானும் பார்த்துருக்கிறேன். என்னுடைய இந்த பிறவிக்கு முன்னும் பின்னும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதுகிற போது அத்தகைய குழந்தைகளை பார்த்துருக்கேன் நான். இது எப்படி உண்டாகுது என்று சொன்னால், ஒரு தாய் அல்லது தந்தை அவர்களுக்கு ஒரு மியூசிஷியன், ஒரு பாடகன் மேல அதிகமாக பிரியம், அந்த பாட்டு மேலேயும் பாட அதையே லயமாகி இருக்காங்க. ஆனால் அவங்க கற்றுக்கிட்டு பாட முடியல. இந்த கருமையத்தில் அது ஏறல. ஆசை மாத்திரம் வந்தது, அந்த ஆசையில் அழிந்து கிடக்கிறாங்க. ஆனால் அவர் இறந்துட்டாரே அந்த மியூசிஷியன் வச்சுக்கோங்க, அந்த கருமையத்தினுடைய சேர்க்கை யார் அது மேலேயே ஆசையாக இருக்காங்களோ அவர்களோட சேர்ந்து விடும். அட்டாச்டு சோல், ஆணையோ அல்லது பெண்ணையோ சேர்ந்து விடும். ஏன்னா அந்த ஆசையின் காரணமாக, பற்றுதல் காரணமாக அட்டாச்மெண்ட் வந்தாச்சு. ஆனால் அது நல்ல ஒரு நோக்கமுடைய கருமையமாக இருக்குமே ஆனால், தூய்மையான கருமையமாக இருக்குமே ஆனால், அது அப்படியே அந்த தங்கக்கூடிய கருவை முழுமையாக வளர்த்து வெளியே கொண்டு வந்துடும். ஒரு வயலண்ட் ஃபோர்ஸாக இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படி சேர்ந்தது. அந்த வயலண்ட் ஃபோர்ஸாக இருந்தால் அந்த கரு வளரும் போதே 4 மாதத்தில், 3 மாதத்தில், 5 மாதத்தில் காலி பண்ணிடும். முழுமையாகவே ஆக்க விடாது வயலண்ட் ஃபோர்ஸஸ். ஆனால் நல்ல ஆற்றலுடைய கருமையமாக இருந்தால் அவ்வளவும் வந்து வெளிவந்தாச்சு. ஆனால் உள்ள அந்த மியூசிஷியனுடைய குணங்கள்
ஆற்றல் இங்க அடங்கி இருக்கிறது. வெளிப்படுத்துவதற்கு மூளை வேணுமே. அந்த மூளை திறனாக ஆகிற வரைக்கும் அது அப்படியே தேங்கி நிற்கும். தேங்கி நின்ற பிறகு 3 வயது ஆன பிறகுதான் மூளை கட்டடம் சரியா வரும். அதன் பிறகு எங்கேயோ அந்த ராகம் பாடுறாங்க, தானாகவே அதோட லயமாகி அதுதான் இயல்பாக இருக்கும். இது இன்ன ராகம் என்று சொல்லும். அதே போல ஒரு தரம் யாரோ படிக்க கேட்குது, இது இந்த செய்யுள் சொல்லும். ஒரு குழந்தை 6 வயசுல நான் பார்த்தேன், பகவத்கீதையில பல செய்யுளை சும்மா ஒப்பிக்குது, அர்த்தம் கேட்டாலும் சொல்லுது. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரும் என்ன கொடுத்தாலும் வாங்குறதே இல்லை. அந்த குழந்தை சாப்பிட கொடுக்குறாங்க, வாங்குறதே இல்லை. குளிக்காத சாப்பிடாதான். 6 வயசு பெண் குழந்தை. நான் போய் உட்கார்ந்தேன், ஐயா இந்த மாதிரி இந்த குழந்தை இதுவரையிலும் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு பொருள் வாங்கி சாப்பிட மாட்டேன்றா. நான் அதாவது தந்தையார் கொடுத்தா தாய் கொடுத்தாதான் சரி, நான் கொடுத்து பார்க்கட்டுமான்னு. சரி, அப்போ ஒரு பழத்தை வெட்டி கையில் வந்து கும்பிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு. ரிஷிகேஷ்ல இது நடந்தது. அப்போ அந்த கருமையத்தில் இருந்த குணாதிசயங்கள் எல்லாம் செயல்பட தொடங்கிய காலம். அப்புறம் வர வர அதுவே விரிந்து அது இயக்கத்துக்கு வர்ற போது அது ரெண்டாவது இது இப்படி கருமையத்தோட வர்றது. அது இல்லாத ஒரு மனிதன் கொலையுண்டு இறந்தா அந்த கருமையம் இன்னொரு ஆண்ட அட்டாச் ஆயிடுதுன்னு வச்சுங்க, அதுக்கு அதிக பலம் ஜாஸ்தி. இங்கே உள்ள உயிராற்றலினுடைய தன்மையை அதாவது சூப்பர் இம்போஸ் ஆகிடும் கொஞ்ச நேரம். அந்த நேரத்தில் டிரான்ஸ் ஸ்டேட், இவனுக்கு மன இயக்கம் செயலற்று போகும். அந்த சமயத்தில் மயக்கமாக வந்து அந்த டிரான்ஸ் ஸ்டேட்டில் அதே ஆவியில் என்ன என்ன அடக்கம் இருக்கிறதோ அது எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். நான் இந்த ஊரில் பிறந்தேன், என் பேர் இது, என்னுடைய தந்தை பேர் இது, தாய் பேர் இது, இந்த மாதிரி என்ன கொலை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் செய்தேன், இது மாதிரி என்னுடைய பொருளெல்லாம் இந்த இடத்துல இருக்குது, இன்னார் வச்சுருக்காங்கன்னு சொல்லிடும். போய் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த இறந்த ஆள் தான் இங்கே வந்து ஜென்மம் எடுத்திருக்காங்கன்றது இல்லை. எங்கேயோ டேப்பு பண்ணி இங்க இருந்து ரெக்கார்டரில் போட்டால் பேசுமா பேசாதா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய விந்தை அது. ஆகவே இறந்தவர்கள் மீண்டும் பிறவி எடுப்பது என்பது முடியாத காரியம். இருக்கிற போதே கருத்தொடர் வழியாக பல பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இறந்த பிறகு மிச்சமான பதிவுகள் வாழும் மக்களோட ரீசைக்கிள் என்று சொல்ற மாதிரி திரும்பி அதிலேயே சேர்ந்து சிறுக 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 அவைகளெல்லாம் சரிப்படுத்தி சமப்படுத்தி வரக்கூடியது தான் இந்த உலக இயல்பு, இறைவனுடைய கருணை என்று கூறி, இறப்புக்கு முன்னும் பிறப்புக்கு பின்னாலேயும் உள்ள ரகசியத்தை சாதாரணமாக உணர முடியாது. ஆனால் தவத்திலே இருந்து இறைநிலையை உணர்றவர்கள் அந்த நிலையில இருந்து பார்த்தால் அந்த இருட்டில் தான் பிறவியும் உற்பத்தி ஆகுது, சாவும் நடக்குது. பிறப்பும் இறப்பும் அந்த இருட்டு அறையில தான், இறைவனுடைய இருட்டு அறையில் தான் நடக்குது. அதனால சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கே போனால்தான் இதெல்லாம் விளங்கும். ஆனாலும் விளங்கியவர்கள் சொல்ற போது ஆராய்ச்சி உள்ளவர்கள் கவனித்து அதை உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்டு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு என்ன லாபம்? அனாவசியமா செத்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்பது நம்ப வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா இன்பம் என்பது வேண்டுமானால் உணர்ச்சி, உணர்ச்சி என்பது வேண்டுமானால் உடல் இருக்கணும்,
உயிர் இருக்கணும், ஜீவகாந்தம் இருக்கணும், கருமையம் இருக்கணும், மூளை இருக்கணும், புலன்கள் இருக்கணும், மனம் இருக்கணும், அறிவு இருக்கணும். இதன் மத்தியிலே தான் இயக்கம், மன இயக்கம் என்பது நடக்குமே தவிர, உயிர் உணர்ச்சி என்பது நடக்குமே தவிர, இதுல ஒன்று குறைஞ்சாலும் உயிர் உணர்ச்சி என்பது இருக்காது. எனவே உயிர் விட்ட பிறகு அங்கே இன்பம் துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப வேண்டியதில்லை. நான் பேசுறத டேப்பில் எடுக்கிறீங்க, டேப்பை எடுத்து பார்த்து காதில் வச்சா தெரியுமோ, சத்தம் கேட்குமா? இன்னொரு ரெக்கார்டரில் போட்டாதான் கேட்கும். அதே போல இந்த கருமையும் இன்னொரு ஆள் மேலே அட்டாச் ஆகி, அதாவது சேர்ந்து அங்கதான் தொனிக்குமே தவிர தனியா செயல்படவே முடியாது. இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து கொண்டா நாம் எத்தனையோ விஷயங்களை விட்டுவிடலாம். அனாவசியமாக பாரத்தை ஏற்படுத்தி கொண்டு மயங்கி வாழ்க்கை நடத்த வேண்டியதில்லை, தெளிவாக வாழ்க்கை நடத்தலாம். அதோடு இந்த மாதத்துல ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்கிறோமே, அது அவசியம்தானா என்று சிலர் கேட்கலாம். அதுல உள்ள கருத்தை உணர்ந்து கொண்டா போதும். ஏனென்றா எந்த அதாவது எந்த இடத்துல சூரியன் வந்த போது, எந்த இடத்துல சந்திரன் வந்த போது அவருடைய அப்பா உயிரோ அம்மா உயிரோ பிரிஞ்சதோ, அது அந்த இடத்துல அதே இடம் வரும்போது ஆண்டுதோறும் இவனுடைய உயிருக்கும் உடலுக்கும் கொஞ்சம் பலகீனம் இருக்கும், அந்த வீக்னஸ் இங்கேயும் இருக்கும். ஆனால் அந்த காலத்துல உடல் உறவு கூடாது, வீணான செயல்கள் இல்லாம ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக, நல்ல உணவு கொள்ளக்கூடியதாக, இறைநிலை நினைவோடு இருக்கணும். அதற்காக வேண்டி ஒரு சடங்கு சம்பிரதாயமாக அந்த நாளை வச்சிருக்காங்களே தவிர அப்படி இருக்கிறதுன்னு தவறில்லை. தெரிந்தோ தெரியாமலோ அந்த நாட்களில் நல்லதே செய்வது, ஒரு விரதமாக இருப்பது, பட்னியாக கிடப்பது. பட்னின்னா அரை பட்னி தான், ஏதாயிலும் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த காலத்தில் அப்படி சாப்பிட்றது இல்லை. இன்னைக்கு விரதம்னு சொன்னால் பலகாரம் சாப்பிட்லான்னு வாங்க. பலகாரம்னா பழம்னா பழங்கள், பழ ஆகாரம் கொஞ்சம் சாப்பிடலாம். எல்லாராலையும் முழுமையாக உணவு விட்டுட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக அதுக்கு என்ன பலகாரன்றத பல ஆகாரம் என்று வச்சுட்டு இட்லி தோசை புளியோதரை எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஒன்றுக்கு ஒன்றையாக சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுது இன்னைய விரதங்கள் எல்லாம். அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதை குறைச்சிக்கிட்டு இருந்தால் போதுமானது. எனவே இப்போ உயிரை பற்றிய அறிவு மிக மிக முக்கியமானது. ஆராய்ச்சி செய்ய 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 அதில் தோண்ட 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 பல ரகசியங்கள் உங்களுக்கு வெளியாகும். அந்த அறியக்கூடிய ஆற்றல் உங்களிடமே இருக்கிறது. நீங்களே தான் அந்த இறைநிலையில இருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்களே தான் பிற்காலத்திலேயே இந்த உடல் விட்ட பிறகு கூட இந்தந்த நிலையை அடைய போறீங்க. ஆகையினால புரிந்து கொள்ள முடியாதது அல்ல. உலகில் எத்தனையோ வியாபாரம் நடக்குது. எந்த வியாபாரம் பார்த்தாலும் அவனண்டு இருக்கக்கூடிய பொருள் எனக்கு வரணும், எந்த அளவில் அதிகமாக வரும், இதுதானே வியாபாரம். அதுக்கு மத்தியில் நடக்கக்கூடியது இந்த அருள் துறையில கூட சில வியாபாரங்கள் நடந்து வர்றதை பார்க்குறோம். அவ்வளவு ஏமாற்றங்கள். அந்த ஏமாற்றத்துக்கு உட்படாத இருந்தால் நாம் பொருளையும் மிச்சப்படுத்திக்கலாம், அறிவையும் மிச்சப்படுத்தி கொள்ளலாம், தெரிந்து செய்யலாம், திறமையாக செய்யலாம் என்று கூறி இந்த அறிவு உங்களுக்கு மிக 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 ஒத்தாசையாக இருக்கும். இன்றைக்கு ஏற்றிவிட்ட விளக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு ஆயுள் முழுமையும் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த விளக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் பரவி பல தலைமுறைகளுக்கும் இந்த வெளிச்சம் வாழ்வுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று கூறி முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.